எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒரு ஆள் படிங்கம்மா. மனுஷர் நித்திரை பண்ணுகையில், நல்லா கவனிங்க, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். மனுஷர் நித்திரை பண்ணுகையில். இப்ப நாம எல்லாம் எப்ப தூங்குவோம்? மேக்சிமம் நல்லா தூங்குற பிள்ளைகள் இரவு பாருங்க ஒரு 10 மணிக்கு மேல தூங்க போவீங்க. நல்ல ஆழ்ந்த தூக்கம் இந்த 12ல இருந்து 3 மணி இல்லாட்டி 4 மணிக்குள்ள பாருங்க இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும். நல்லா பாருங்க, அந்த நேரத்துலதான் அவங்க பாருங்க கனவுகள் சொப்பனங்கள் எல்லாம் வெளிப்படுறது இந்த அதிகாலை நேரத்துல. அதுவும் இந்த 12ல இருந்து 3 மணி வரையும் அந்தகார சங்கிலிகள், அந்தகார வானமண்டலங்கள், துரைத்தனங்கள் இன்னைக்கு உங்க வீடுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுக்கு தூக்கத்தை கொண்டு வருகிறது, கொட்டாவி கொண்டு வருகிறது. அது போல மந்திரங்கள், பிலிசூனிய கட்டுகள், ஏவல்கள் எல்லாம் கிரியை செய்கிற நேரம் இந்த 12ல இருந்து 3 மணி வரையும். ஆனா ஒரு தேவ பிள்ளை செபிக்கிற நேரம் 12ல இருந்து 3 மணி வரையும். ஆவியில நிரம்பி செபிக்கிற நேரம். அந்த நேரத்துலதான் நம்ம அதிகமா தூங்குவோம். இந்த நேரத்துலதான் சத்துரு வந்து களைகளை விதைக்கிறானா. சத்துரு யாரு? இன்னைக்கு பிசாசு. இன்னைக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க நல்லா ஆவியில நிரம்பி செபிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு செபிக்க முடியாதபடி, நீங்க செபிக்க விரும்பியும் வேதத்தை படிக்க பாருங்க விரும்பியும் படிக்க முடியாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, இன்னைக்கு உங்களுடைய இருதயங்கள் அவனுடைய களைகளால நிரம்பிட்டு. இன்னைக்கு நீங்க செபிக்க இந்த 12 மணிக்குள்ள வர்ற பிள்ளைகள் இரவு நேரத்துல காத்திருந்து செபிக்க நீங்க ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணியாதான் 12 மணிக்குல இருந்து 4 மணிக்குள்ள நீங்க நேரத்தை பிக்ஸ் பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைகள் போனுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அது போல நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் அந்த நேரத்துல செய்யக்கூடாது. நீங்க பாக்குறது ஒரு சின்ன ரீல்ஸா தான் இருக்கலாம், நீங்க பேசுறது ஒரு போன்ல சும்மா ஒரு நார்மலான ஒரு போனா தான் இருக்கலாம். ஆனா அந்த நேரம் வான மண்டலங்கள் திறக்கப்படுறதால, அந்தகார சங்கிலிகள் பூமியில உலாவுகிறதால அவன் செபிக்கிற பிள்ளைகளுக்குள்ள களைகளை விதைக்கிறான். அந்த களைகளுக்குள்ள நீங்க சிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தூக்கம், இன்னைக்கு கொட்டாவி, தும்மல்கள். ஏன்னா ஏசப்பாவோட கூட இருந்த இந்த அப்போஸ்தலர்கள் நல்லா கவனிங்க, 12 பேர் இருக்கிறாங்க. அதான் மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் நல்லா கவனிங்க, 40வது வசனத்தை படிங்க. பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சம்னா என்ன? இன்னைக்கு நம்முடைய பாருங்க சரீரம். ஆவின்றது அது ஒரு வேற மண்டலம். நீங்க ஜெபிக்கதான் நீங்க நிறைய பேருக்கு ஒரு குழப்பமா இருக்கும். ஆவிக்குரிய மண்டலம்னா என்ன பாஸ்டர், மாம்சத்துக்குரிய மண்டலம்னா என்ன? அதை என்னால சொல்ல முடியாது, நீங்க உணர முடியும். ஜெபிக்கும் பொழுது உங்க சரீரத்துல ஒரு மாற்றம் இருக்கும் பாருங்க. பாவத்தை விடுவீங்க, பரிசுத்தப்படுத்த